ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறோம்னா, நான் முதல் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அம்மாக்காக வந்து டயபெட்டிக் டயட் ஃபுட் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஐடியா நம்பர் 1ன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருந்தேன். என் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் அது இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் என்னன்னா ஐடியா நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டிஃபன் தான் செய்ய போகிறேன். அதில் வந்து மத்தியானம் லஞ்ச் செஞ்சேன் இல்லையா, இது வந்து நைட்டு டிஃபன் போடுவோம். இது காலையிலையும் சாப்பிடலாம், மத்தியானமும் சாப்பிடலாம், 2 வேளையும் சாப்பிடலாம். ஆனால் இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு வந்து நான் நைட்டு தான் செய்கிறேன். ஒரு 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே நான் அம்மாவுக்கு கொடுத்துருவேன். அது என்னன்னா கோதுமை ரவும் பச்சை பயிரையும் ஊற வச்சு தோசை தான் ஊற்ற போகிறேன். அது எப்படி செய்கிறேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்துக்குவோம். அதே கப்பில் ஒரு 3/4 பங்குக்கு கொஞ்சம் கூட பச்சை பயிறு எடுத்துக்குவோம். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். இது நல்லா ஒரு 2.5 மணி நேரம் ஊறட்டும். A few moments later. ஓகே, நல்லா ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நம்ம ரவா பதத்துக்கு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வந்துடும். இந்த தண்ணியை கூட நீங்கள் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடும். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு லைட்டாக ஒரு குறகுறப்பு இருக்கா? இது வந்து நம்ம கோதுமை ரவா போட்டிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் கொல கொலன்னு தான் இருக்கும். அங்கங்கே வந்து திப்பி திப்பியாக இருக்கணும். கிட்டக்க காட்டுறேன் பாருங்க, இந்த அளவு தான் இருக்கணும். நான் ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணால அது கொஞ்சம் தான் எனக்கு யூஸ் ஆனிச்சு. அதை மட்டுமே போட்டு அரைச்சாலுமே உங்களுக்கு வந்துடும். இதை கலக்கிறதுக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி வேணாம், ஏன்னா நம்ம வந்து அடை மாதிரி தானே ஊற்ற போகிறோம், அதனால ரொம்ப தண்ணி வேணாம், போதும். சரிதா? இந்த அளவு இருந்தால் போதும். அப்போ தான் நம்ம ஊற்றி எடுக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கம்மியாக யூஸ் பண்ணாலும் நல்லது தான், இல்லை கரெக்டாக போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம். ஒரு 3/4 பங்கு உப்பு சாப்பிட்றது நல்லது தான் உடம்புக்கு. நான் அம்மாக்காக கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன் உப்பு. ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் ஊற வச்சு அந்த தண்ணியை கூட ஊற்றிக்கலாம். நுணுக்குள்ள சோம்புத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக, மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் இந்த அளவு மாவுக்கு எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். மூணு பூண்டு பல் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடு. காரம் உங்களுக்கு நிறையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் மிளகாத்தூள். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லை ஊற்றி எடுக்க வேண்டியதான். தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றணும். இந்த தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இதுக்கு நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கு தான் நல்லெண்ணெய் ஊற்ற சொல்கிறேன். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக சுட்டு எடுக்கணும். நல்லா இருக்கு பாருங்க, திருப்பி போட்டாலும் நல்லா வந்து ஒட்டாமல் நல்லா வரும். ஓகே, தோசை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா சாப்பிடும் போது வீடியோ எடுக்காதன்னாங்க, இருந்தாலும் கேட்டுக்கோ உங்கள்கிட்ட. ரெடிமா இருக்கு,
நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே. இது 2 நாள் வச்சுக்கலாமா? புளிக்காது இல்லை? 2 நாள் வச்சுக்கலாம். ஓகே. பிடிச்சிருக்குல்ல? டேஸ்ட்டாக இருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு தோசை. பசங்களுக்கும் ஊற்றி கொடுத்து அவங்களும் சாப்பிட்டுட்டு செமையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த பச்சை பயிர் ஊற வச்சு சுட்டதுனால தோசை வந்து நல்லா வாசமாக நல்லா இருந்தது. நம்ம உரப்பட இருக்குல்ல அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களும் கொடுக்கலாம், இந்த மாதிரி பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளுமே சாப்பிடலாம். நானும் அதை தான் சாப்பிட போகிறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.